ஏய், என்னங்க ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? அதுவும் ஸ்பெஷலா இந்த சாரியில உங்க அம்மா வச்ச பூவுல அப்படியே பயங்கரமா இருக்கு. நிஜமாடி என் ஹார்ட் பீட் எனக்கே கேக்குதுன்னா பாத்துக்கோ. கேட்டு பாரு. ஆக்சுவலா பயம் வந்தா தானே அப்படி எல்லாம் கேட்கும். எனக்கு பயம் வந்ததில்ல, ஒரு வேளை உன் அழக பார்த்து பயந்து. அவங்க தோல் மேல கை போடுங்க சார். அக்கா நான் கூட என்னமோ சாதாரணமா தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். பயங்கர கிராண்டா பண்றாங்களே. இதே தாண்டி என் மனசுலயும் ஓடுது. நல்ல வேலை என் வளகாப்ப நான் தனியா பண்ண சொல்லிட்டேன். சேர்ந்து பண்ணியிருந்தா எனக்கு அன்னைக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்குமா பாரு. இவங்களுக்குலாம் எவ்வளவு சொந்தம்னு. இவங்க யாரையும் நான் பார்த்தது கூட இல்ல. யாரோட ஃபங்க்ஷன்லயும் உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். நலங்கு வைக்க ஆரம்பிக்கலாமா? நலங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாமா? நீங்க தாமா முதல்ல நின்னு செய்யணும். இதுவே வயிறு ஃபுல்லாயிடும் போல இருக்குங்க. சாப்பிடுமா, சாப்பிடுற எல்லாமே என் பிள்ளைக்கு ஸ்ட்ரென்த்தா போய் சேரணும்ல. அக்கா இந்த ஃபங்க்ஷன் உன்னை விட எனக்கு தாங்க ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஏன் ஸ்பெஷல்? அதெல்லாம் அப்படிதான். நான் பயங்கர ஹாப்பிக்கா. நீ சந்தோஷமா இருந்தல்ல, அது போதும். என்ன நான் குமரன் மாமா தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் மட்டும் இருந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். நீ என்னக்கா அமைதியாவே இருக்க? நம்ம வருத்தப்பட்டா பிரணங்க வந்து நிக்கவா போறாரு. பண்ணிட்டீங்களா? நான் தான் அன்னைக்கே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அது அப்பாவோட வீடு, நம்ம எல்லாரும் வளர்ந்த வீடு. அதையே விக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பணம் மட்டும் இருந்திருந்தா குமரன் மாமா ஏன் இப்படி வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட போறாரு? பணம் இல்லாம தானே நாங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏய் என்னடி இது? அக்கா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. இவன் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட கூட பணம் கேட்காம காசுக்காக வெளியே லோன் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காருக்கா. நிறையான பணத்தை அவர் ஒய்ஃபா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல வீட்டை விக்கிறதாங்கா சரி. அவரு கேட்டலக்கா. என் வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? பிரஷர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம வீட்டை விக்கிறதா வழினா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் வந்தக்கா. இதுக்கு மேல அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனி அந்த வீடு நம்மள்துன்னு நான் நிம்மதியா இருந்தேன். என்னென்னமோ காரணம் சொல்லி வீட்டை விக்கணும்னு சொல்றீங்க. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த